முடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் பெயர் விஸ்வாவசு. இந்த விஸ்வாவசு வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம். முதலில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 1-2 3 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1-2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, தற்பொழுது குரு பகவான் தங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ஒரு வாரமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் மிகவும் பணச்செலவுகள் அதிகமாகவும், கருத்து வேறுபாடுகளும், பிள்ளை பேர்களிடையே கருத்து வேறுபாடுகளும், பல இன்னல்களும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். வரவேண்டிய பணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் அமைதி குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குரு பகவான் சித்திரை 28, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி தங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் வருகிறார். இப்பொழுது 12ஆம் ராசியிலிருந்து தங்கள் ராசிக்கே பெயர்ச்சியாய் வருகிறார். இதுவும் அவ்வளவு உகந்தமான இடமில்லை. ஆனால் 12ஆம் ராசிக்கு இது எவ்வளவோ தேவலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிலவி கொண்டேதான் இருக்கும். மாமியார் சொத்து வகையில் பிரச்சனைகள் ஏற்படும். செய்யும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் தற்சமயம் கைக்கு கிடைக்கும் சனி பகவான் அருளால். யாருக்காவது மறுதாரம் திருமணம் செய்ய விரும்பினால் இது சரியான நேரமாகும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26, 2025ஆம் நாள் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது 9ஆம் இடமாகும். அவ்வளவு உகந்த இடமல்ல. ராகுவின் அனுகூலம் குறைவாக உள்ளது. பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மராமத்து பணி என்றால் ரிப்பேர்ஸ், பில்டிங்ஸ்க்கெல்லாம் செய்ய நேரிடும். மருத்துவ செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் சித்திரை மாதம் 13, ஏப்ரல் 26, 25ஆம் நாள் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது 3ஆம் இடமாகும். புதியதாக வீடு கட்ட நேரிடும், இல்லது புதிய வீடு வாங்க நேரிடும். வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். புத்திரர்களால் வீண் மனக்கவலை உண்டாகும். சிலருக்கு தோல் வியாதி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம்: வளர்பிறை சஷ்டி திதி அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றவும், தினை மாவினால் விளக்கேற்றவும், பசுவிற்கு ஆகாரம் அளிக்கவும், தினமும் விநாயகரை வணங்கவும், விநாயகர் மந்திரத்தை கூறவும். இந்த பரிகாரங்களை செய்தால் மிதுன ராசி அன்பர்கள் இந்த விஸ்வாவசு வருடத்திலே தாங்கள் வேண்டியதை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.